எனது நாற்காலிக்கு அருகில் ஒட்டு கேட்கும் கருவி. பாமக நிறுவனர் ராமதாஸ் பகீர். லண்டனில் இருந்து வந்த கருவியால் நான் ஒட்டு கேட்கப்பட்டுள்ளேன் என விருத்தாச்சலத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். விருத்தாச்சலத்தில் உள்ள புறவழிச்சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு மேற்கு மாவட்ட செயலர் சுரேஷ் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ் கலந்து கொண்டு பேசுகையில் 96,000 கிராமங்களுக்கு நடைபயணமாக சென்று மக்களை சந்தித்துள்ளேன். NLCக்கும் நிலம் வழங்கியவர்களுக்காக போராடி வருகிறோம். இனியும் போராட்டம் தொடரும். 40 MLAக்கள் இருந்தால் நாம் 10.5% இடஒதுக்கீட்டை கெஞ்சி பெற வேண்டிய அவசியம் இல்லை. இது சம்பந்தமாக முதல்வர், அரசு அதிகாரிகளை சந்தித்தும் பயனில்லை. சூரத் தேங்காயை உடைத்தால் அதில் உள்ள ஓடுகளைத்தான் நமக்கு தருகின்றனர். தேங்காய் பற்றை அவர்கள் சாப்பிட்டு விடுகின்றனர். வரும் தேர்தலில் 40 இடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறுகையில், தனது வீட்டிலேயே நான் உட்காரும் இடத்தில் எனது நாற்காலிக்கு அருகில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டுள்ளது. அது லண்டனில் இருந்து வந்துள்ளது. அது விலையுயர்ந்த கருவி. இதனை நேற்று முன்தினம்தான் கண்டுபிடித்தோம் என்றார். தைலாபுரத்தில் இருந்து வந்த சேர். பொதுக்குழு கூட்டம் நடந்த மண்டபத்திற்கு ராமதாஸ் வருவதற்கு முன் அவர் அமர்வதற்காக நாற்காலி மற்றும் ஒரு ஸ்டாண்டிங் ஃபேனை நிர்வாகிகள் எடுத்து வந்தனர். அதில்தான் அவர் அமர்ந்து பேசினார். அவர் பேசி முடிந்ததும் அந்த நாற்காலி மற்றும் ஃபேனை நிர்வாகிகள் கூடவே எடுத்துச் சென்றனர். தன்னுடைய நடவடிக்கைகள் ஒட்டு கேட்கப்படுவதாக நிருபர்களிடம் ராமதாஸ் கூறிய நிலையில் அதனை தவிர்ப்பதற்காக தனி நாற்காலி மற்றும் ஃபேன் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது.